ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எம்டி சேர்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பாதியை. மீதியை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி, பாதி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு 2 துண்டு வந்து தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூடவே வந்துட்டு நல்ல ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3லேருந்து 4 லவங்கம், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மீதி இருக்கிற வெங்காயம் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும் 2 சைட்லேயும், அந்த மாதிரி வந்து இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு திக்காக கிரேவி வேணுமோ அதுக்கு தக்கன அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த குருமாவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறியோ இல்லை சிக்கனோ மட்டனோ எதுவும் சேர்க்காததுனால உப்பு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போது குக்கரை வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப குவிக்காக ஆகிடுங்க நம்ம குக்கரில் பண்ணுறதுனால. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பரோட்டாக்காக இன்றைக்கி இந்த சால்னா பண்ணியிருந்தேன். இது அதுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஏன் ரைஸ் கூடயுமே நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.